இப்போ என்ன மனித மனசில் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைக்கு ஒரு கிளுகிழுப்பு ஆட்டினாலே சிரிக்கும். அது ஜோக், அது கிடையாது, ஜோக் கிடையாது. ஆனால் ஒரு கிளுகிழுப்பு ஆட்டினாலே சிரிக்கும். அதே கிளுகிழுப்பையே ஒரு வயசான பெரியவர் மூஞ்சில் ஆட்டினீங்கன்னு வச்சுங்களேன், கொம்பெடுத்து அடிக்க வருவார். இப்போ என்னென்னா அவரும் குழந்தையா இருக்கும்போது சிரித்தது தான். ஏன் இப்போ சிரிக்க மாட்டேங்கிறான்னா, இந்த குழந்தை தன்மைன்னு ஒன்று நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த குழந்தை தன்மை போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு ஒரு ஜோக் கேட்டு சிரிக்க வரலன்னு வச்சுங்களேன், சில பேர் அப்படியே பெரிய அவனாக நினச்சிக்குவான் அவன் பெரிய ஆள்னு. அவன் அப்படி நினைக்கும் போதே அவன் வாழ்க்கை கிடக்குதுன்னு அர்த்தம். அவன் இந்த லைவுக்குள்ளே இல்லை, இந்த லைவுக்குள்ளே இல்லை. அவன் வந்து இந்த உலகத்தை தாண்டி வேற ஒன்று யோசிச்சுட்டே இருக்கான். அவனுடைய வாய்ஸ் குறைஞ்சிட்டே இருக்குன்னு அர்த்தம். இந்த லைவில் இருக்கான்னா, இப்போ இவர் சொல்லுவார், தென்கட்சி சுவாமிநாதன் சொல்லுவார், வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்ன பயணம் தான். தென்கட்சியார்ட்ட ஒருத்தர் கேட்டாரான், குற்றாலத்துக்கு போயிருக்காங்க. அப்போ ஒருத்தர் கேட்டாரான், தென்கட்சி நீ குற்றால மலை மேலே உட்காந்து இன்று ஒரு தகவல் சொன்னால் எப்படி இருக்கும்? நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னா. அவ்வளோதான், அந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்குங்க தான் காமெடி. இப்போ அந்த விஷயத்தை அவ்வளோ நேச்சராக சொல்கிறார்ல.